மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. வழக்கம் போல இன்னும் சில தினங்கள் தான் இருக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, ஜனநாயகனும் பராசக்தியும். ஆனால் அதுக்கு இடையிலே இன்னும் 2 படத்துக்கு சென்சார் சான்றிதழ் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கல, அவங்க இன்னும் வழங்கப்படலை. ஆனால் சென்சார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர்கள் சொல்கிற தரப்பு யூஎஸ் சர்டிஃபிகேட், 2 பேருக்குமே யூஎஸ் சர்டிஃபிகேட். அவங்க சொன்ன கட்டெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா யூஎஸ் சர்டிஃபிகேட், ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா ஏ சர்டிஃபிகேட். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். ஆனால் பராசக்தி நாம ரிவைசிங் போறேனாங்க. ஆனால் ரிவைசிங் போனாங்களான்னு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தெரியல. அவங்களும் அதை பற்றி சொல்லலை. சில இடங்கள்ல புக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பராசக்தி. அப்போ அது யூஎஸ் சர்டிஃபிகேட்டோட படம் பார்வைக்கு வரும் அப்படின்னாங்க. ஆனா ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன கட்டையும் அவங்க பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா சென்சார் சான்றிதழ் இது வரைக்கும் வழங்கப்படலை. அதுலயும் யூஎஸ் சர்டிஃபிகேட் தான். அந்த சென்சார் சொன்ன கட்டை சொல்லியிருந்தாங்க, அவங்க கட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் யூஏ கிடைக்கும், கொடுக்கலன்னா ஏ சர்டிஃபிகேட். பட் யூஏ சர்டிஃபிகேட் தான் பரிந்துரை பண்ணப்பட்டதாக சொல்லப்படுச்சு. நேற்று வரைக்கும், இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்களுக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கல. நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் ஜனநாயகன் டீம். நான் இப்போ இந்த வீடியோ அப் பண்ண பிறகு கூட அவங்க சென்சார் கிடைச்சிருச்சு, நாங்கள் நீதிமன்றத்தில் போட்டோம், நீதிமன்றம் எங்களுக்கு பதில் சொல்லிச்சுன்னு சொல்லலாம். நம்ம வீடியோ பதிவேற்றுகிற வரை அந்த சென்சார் சான்றிதழ் கிடைக்கல அப்படின்றதான் விஷயம். ஆனால் யூஎஸ் சர்டிஃபிகேட் அதை நம்ம நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசிட்டோம். அதனால திருப்பி அந்த டீகோடிங்லாம் தேவையில்லை. அதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம குறிப்பிடாமல் விட்டு விட்டோம். இப்போ அதை மட்டும் குறிப்பிடலாம். என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் ஏற்கனவே அது பகவந்த் கேசரியோட பல்வேறு விஷயங்களை காப்பி அடிச்சிருக்காங்க. அப்படியே அடிச்சாங்க காப்பின்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு இருந்தா கூட, இதில் பாடல் எழுதுன அந்த பாடலாசிரியருக்கு நிச்சயமாக அவார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவர் ரொம்ப யதார்த்தமா உண்மையெல்லாம் புட்டு வச்சிருக்காரு. விஜய் யார் என்பதை ரொம்ப அழகாக புட்டு வச்சிருக்காரு. காட்சிகளும் அப்படிதான் வச்சிருக்காங்க. அதுல எனக்கு ஒரு வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன வரி அப்படின்னு சொன்னா, விஜய் யமனோட புள்ளடா, யமனோட மவன்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி வருது. அந்த பாடலை எழுதிய பாடலாசிரியருக்கு கண்டிப்பாக அவார்டு கன்ஃபார்ம். உண்மையிலேயே விஜய் யமனோட மகன் தான். அதனாலதான் அவர் போகிற இடங்கள் எல்லாம் முதல்ல மரண பயத்தை காமிக்கிறாரு, எல்லாருக்கும் மயக்கம் வர வச்சு சுருண்டு உழ வைக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கரூரில் 42 உயிர்களை காவு வாங்கியிருக்காரு. அவர் எங்கெங்கெல்லாம் கிளம்பி போனா என்னென்ன நடக்கும்ன்றதுலாம் இனி வரும் நாட்களில தெரிய வரும். ஏன்னா அவர் போகிற இடங்களில் எல்லாம் இப்படித்தான் சம்பவங்கள் நடைபெறுகிறது, தொடர்ச்சியாக நடக்குது. ஆனா சினிமா சூழல்களிலோ, சினிமா ஷூட்டிங்களுக்கோ, சினிமா பாடல் நிகழ்ச்சிகளுக்கோ குறித்த நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறாரு. வெளிநாடுகள்னா ஒரு 2 நாள் முன்னாடியே போய் தங்கிடுறாரு. ஆனா அப்பாவி ஜனங்க அப்படின்னு சொன்னா, ஓட்டு போடக்கூடிய ஜனங்க தானே, வேடிக்கை பார்க்க வர ஜனங்க தானே, செத்தா பரவாயில்ல, 20 லட்சத்தை வீசி எறியலாம் நம்மன்னு சொல்லிட்டு நம்ம மனித உயிர்களை துச்சமாக மதிக்கிறவர் நிச்சயமாக யாரா இருக்க முடியும்? உயிரை எடுத்துக்கிட்டு போறவன் எமன்னு சொல்லுவாங்கல்ல, யாரும் எமனை பார்த்தது இல்லை. ஏன்னா பார்த்தா இருக்க முடியாதுன்னு இல்லைங்களா? சோ எமனோட புள்ள அப்படின்னா, எமன் என்ன செய்யறானோ அதை தானே புள்ள செய்யும். அப்பா என்ன பண்றானோ அதானே புள்ள செய்யும். அந்த பாடல் வரிகள் எழுதிய பாடலாசிரியருக்கு நிச்சயமா ஒரு அவார்டு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அது மாதிரி நிறைய விஷயம் உள்ள சொல்லிட்டோம். இப்ப பராசக்திக்கும் நம்ம ஜனநாயகனுக்கும் இடையில ஒரு பெரிய கிளாஷ் ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான். ஏன்னா ஒரு ரொம்ப பெருந்தன்மையா எஸ்கே என்ன பண்ணாரு அப்படின்னா, சிவகார்த்திகேயன் தன்னுடைய ஆடியோ லான்ச்ல ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாரு, நாங்க அண்ணன் தம்பி தான், எங்களுக்குள்ள போட்டிக்கிட்டலாம் கிடையாது. நான் ஜெகதீஷுக்கு ஃபோன் பண்ணியே சொன்னேன், இந்த மாதிரி நாங்க இதுக்கு வரோம்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொன்னதாக அவர் அந்த மேடையிலேயே சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்லியிருந்த பிறகும் சில சில்வண்டுகள், சில வாங்கி தின்னுகிற கும்பல், இந்த கும்பல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, தொடர்ந்து சிவகார்த்திகேயனை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான். எஸ்கே பெருந்தன்மையாக அவர் எங்க அண்ணன் தம்பி பொங்கல் தான் இது அப்படின்னா, அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் நீ அண்ணன் தம்பின்னு ஒத்து போயிட்டா நாங்க என்னடா பேசி எப்பரா எங்க வைத்த வளர்க்கறது, நாங்க உங்களை அடிக்கதாண்டா செய்வோம், எஸ்கே திட்டதாண்டா செய்வோம், அவன் துரோகி நன்றி கெட்டவன் பேசதான் செய்வோம்னு. அதுல குறிப்பா ஒரு சிலர் தொடர்ச்சியாக எல்லா யூடியூப் சேனலையும் கூப்பிடுறாங்க. இவங்களே போன் பண்ணி கூப்பிட்டு, நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன், இது கொடுத்தா போதும் எனக்குன்னு உட்கார்ந்துக்கிட்டு முழுக்க எஸ்கே உடைய தனிப்பட்ட தாக்குதல். இப்ப சோசியல் மீடியா திறந்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் மீது வன்மம் பரப்புகிற கும்பலை தாண்டி சிவகார்த்திகேயன் குடும்பத்தை, குழந்தைங்களை, பிள்ளைங்களை எல்லாரையுமே மிக மோசமாக சித்தரிக்கிற ஒரு கும்பல் இருக்கு. இதற்கெல்லாம் யார் காரணம்? இது யார் காரணம்? யார் சொல்லி விடுறா? அடிப்படையில் யோசிக்கவே வேணாம், இது விஜயினுடைய தூண்டுதல் தான். ஏன்னா விஜய் நினைத்திருந்தால் இது எல்லாத்தையும் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஈஸியா முடியுமே. ஏன்னா ஒரு வார்த்தை எக்ஸ் தளத்துல இது ரெண்டுமே, இது பொங்கல் நாள்ல வர 2 படம் வருது. எப்படி எஸ்கே சொன்னாரோ அது மாதிரி இது அண்ணன் தம்பி பொங்கல். அப்படி கூட சொல்ல வேணாம். உனக்கு தான் சகோதரத்துவமும் பிடிக்காது, உனக்கு குடும்பமும் பிடிக்காது, ஒரு இழவும் பிடிக்காது, தனியாவே வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கிற நீ அப்படி கூட போட வேணாம். எக்ஸ் தளத்துல இது பொங்கல்,
சினிமாவை பாருங்க, கொண்டாடுங்க, தனிப்பட்ட தாக்குதல் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வதற்கு கூட விஜய்க்கு துப்பு இல்லை. பெருந்தன்மையா சொல்வதற்கு கூட துப்பு இல்லை. உனக்கு பெருந்தன்மையே கிடையாது, அது எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்ச விஷயம்தான். அடிப்படையில் ஒரு நாகரிகமான அரசியல் பண்ண கூட தெரியல. உனக்கு வெறுப்பு அரசியல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன செய்யறியோ உன்னை ஃபாலோ பண்ற விர்ச்சுவல் வாரியர்ஸும் உன்னை ஃபாலோ பண்ற தற்குறி கும்பலும் அதே தான் ஃபாலோ பண்ணுது. சிவகார்த்திகேயனுடைய குடும்பத்தெல்லாம் அட்டாக் பண்ணி பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு அடையாளம் என்ன போட்டுக்கிறாங்கன்னா தான் ஒரு பெரிய பத்திரிகையாளர்னு போட்டுக்கிறாங்க. எப்படா நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் இருக்கீங்க? எப்படி வைத்த வளர்க்குறீங்க நீங்க? ஒரு தனி மனித தாக்குதலை ரொம்ப சர்வசாதாரணமா நீங்க வந்து செஞ்சுட்டு அதற்கு நியாயப்படுத்துற முட்டுவர் கொடுத்துட்டு எப்படி நீ உங்களை வந்து அடையாளப்படுத்திக்க முடியும்? இதுதான் இணையத்துல ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இதெல்லாம் அடிச்சு நொறுக்கி பராசக்தி எங்கேயோ அடுத்த கடத்த நோக்கி நகருதுன்னு வச்சுங்களேன். இன்னொரு பெரிய செருப்படி வாங்கியிருக்குது ஜனநாயகன் அந்த வழக்குழு. என்ன செருப்படி அப்படின்னா, வழக்கமா எப்பவுமே விஜயனுடைய ஒரு ட்வீட்டா இருக்கட்டும், விஜயனுடைய ஒரு பாடல் காட்சியா இருக்கட்டும், அல்ல விஜயனுடைய டீசரோ ட்ரெய்லரோ எது வந்தாலும் இணைய கூலிகளை வச்சுக்கிட்டு பணத்தை லட்சமா செலவு பண்ணி வியூஸை ஏற்றி காட்டுவாங்க. யாருன்னா ஜனநாயகன் டீம். அது விஜய் டீம் வந்து அதிகமாகவே வேலை செய்யும். எல்லா நடிகர்களும் அதை செய்வாங்க. ஆனா இவங்க கூடுதலாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் செலவு பண்ணி அந்த வேலையை செய்வாங்க. ஏன்னா எப்பவுமே நம்பர் 1 இடத்துல நாம தான் இருக்கோம்னு காமிக்கிறதுக்காக அவங்க லட்சங்களை செலவு பண்ணி வியூஸ் ஏற்றி காட்டுவாங்க. ட்ரெண்டிங்ல நாங்க தான் இருக்கோம், நம்பர் 1 இடத்துல இருக்கோம், நாங்க குறைந்த நேரத்துல இவ்வளவு வியூஸ் போயிடுச்சு அப்படின்னு காட்டுவாங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறத என்கிட்ட பணம் நிறைய இருந்தா நான் கூட தான் என்னுடைய பேச்சை 1 மில்லியன் ஆக்க முடியும், 10 மில்லியன் ஆக்க முடியும். காசு கொடுத்தா வியூஸ் ஏறிடும். ஆனால் நம்ம ஆர்கானிக்காக நம்முடைய மெம்பர்கள் வரணும், சப்ஸ்கிரைபர் வரணும், காசு கொடுத்து ஏற்ற வேண்டாம். என் பேச்சு பிடிச்சா நீங்க வந்து சந்தோஷமா பாருங்க, 10 பேருக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க அனுப்பி விடுங்க, ஷேர் பண்ணுங்க, அவர்கள் அதை வந்து லைக் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம ஆர்கானிக்கான வியூவர்ஸ்க்காக தான் வெயிட் பண்றோம். நம்ம கருத்துக்களை எந்த நேரத்தில் மாத்திக்கிறது இல்லை, ஒரே மாதிரி தான் பேசுறோம். வியூஸ் ஏறினாலும் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா நம்முடைய கருத்து கரெக்டா போய் சேரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனால் இந்த ஜனநாயகன் டீம் எப்பவுமே, விஜய் டீம் எப்பவுமே இது வந்து பணம் கொடுத்து பண்ணுவாங்க. அதுவும் ரூட்னு சொல்லிட்டு தம்பி ஜெகதீஷ் உடைய நிறுவனம், இதுதான் மாஸ்டர். அவங்க மாஸ்டர் படம் எடுத்தவங்க இல்லையா? ஸோ அந்த விஜயினுடைய தரப்பு, ஸோ மாஸ்டர் இதுல இந்த மாதிரி மோசடியாக தில்லுமுள்ளு பண்ணி காசு பணம் கொடுத்து வியூஸ் ஏத்துறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான். இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜனநாயகன் படம் வந்து ட்ரெய்லர் வெளியாகுது. வெளியான உடனே அது வந்து எப்பவுமே வெளியான சில மணி நேரங்களில் இத்தனை மில்லியன் போயிடுச்சு, அத்தனை மில்லியன் போய் அப்படியே ஆர்கசம் அடைவாங்க அந்த தற்குறி கும்பல். கட்சி வர ஆரம்பிச்சிட்டாரா, கடைசி படம்னு சொல்லிட்டாரா, அப்ப வியூஸை பெருசா காட்டினாதான் நம்ம நம்பர் 1 இடத்துல இருக்கிறோம், வியூஸ் பார்க்குற அவ்வளவு பேரும் ஓட்டு போட்டுருவாங்க. எவன் அந்த கான்செப்டை சொல்லி கொடுத்தான்னு தெரியல. நிஜமாவே இவங்க வந்து விஜயனுடைய படங்கள்ல வந்த அந்த வியூஸ் இருக்குல்ல, 30 மில்லியன் 40 மில்லியன் 50 மில்லியன்லாம் சொல்லுவாங்க. படத்தோட டீசர் ட்ரெய்லரை பார்த்தவர்கள் உலகம் முழுக்க 50 மில்லியன் வாங்க. அந்த 50 மில்லியன்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பாதி பேராவது தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போட்டா சாலிடா ஜெயிச்சிருவார். அந்த பாதி பேராவது படம் பார்த்திருந்தா அந்த படத்தோட தயாரிப்பாளர் எங்கேயோ கோடியா சம்பாதிச்சிருப்பார். ஓட்டு கூட போட வேணாம், படம் பார்த்தா போதும். ஆனா வியூஸ் ஏத்துற மில்லியன்கள் படத்துக்கு வராங்கன்னா வர மாட்டாங்க. ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இடத்துல இருக்கும். நான் எப்பவுமே அதை குறிப்பிடுவேன். எல்லா சேனல்ல நான் போய் எந்த சேனல்ல உட்காந்து பேசினாலும் இந்த ட்ரெண்டிங்ன்ற வார்த்தையை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அது எல்லாமே ஃபேக், ஒரிஜினல் கிடையாது. எல்லாருக்கும் சொல்றேன் நான், ஏதோ விஜய்க்கு மட்டும் நான் சொல்லல. எவன் ஒருத்தன் நம்பர் 1 இடத்துல அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங்ல நான் தான் நம்பர் 1 சொல்றானோ, அது படம் வெளிவா வருவதற்கு முன்பாக மட்டும்தான் அந்த ட்ரெண்டிங்ல இருக்கும். படம் தியேட்டருக்கு வந்துருச்சுன்னா ட்ரெண்டிங் எங்கடா போச்சு, நேற்று வரைக்கும் வந்து 10 மில்லியன் பார்த்தாங்கன்ற 10 பேர் கூட டிக்கெட் வாங்க வரலையடா அப்படின்னு கேட்டோம்னா, சார் எங்க வேலை வந்து இது மாதிரி ட்ரெண்ட் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான். தியேட்டருக்கு ஆள் வரதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் சார், எங்களால் அது முடியாதுன்னு ட்ரெண்டிங் பண்ணி கொடுக்குற காசு வாங்கிக்கிட்ட நபர்கள் ஓடிடுவாங்க தெரிச்சு. இது எல்லா படத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க எப்பவே வந்து மில்லியன் காட்டுவாங்களே, 10 மில்லியன் 15 மில்லியன் 5 மணி நேரத்துல 10 மில்லியன் தாண்டியதெல்லாம் சீன் போடுவாங்க. இப்போ வந்து ரொம்ப தெளிவா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2 நாளா இருக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 39 மில்லியன் வந்து தட்டி தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பராசக்தி ட்ரெயில் மறுநாள் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ரிலீஸ் பண்ண உடனே அது வந்து மதியானம் வரைக்கும், ஈவினிங்ல வந்து ஈவினிங்ல இரவு வரைக்கும் ஒன்றும் பெருசா இல்லை, அப்படியே கிராஜுவலா ஓடிட்டே இருந்துச்சு. திடீர்னு அடுத்த நாள் காலையில ஒரே நாள் 48 மணி நேரத்துல 24 மணி நேரத்துக்குள்ள, இது 48 மணி நேரம் ஆச்சு, இது 24 மணி நேரத்துக்குள்ள அப்படியே தட்டி தூக்கிட்டு போய் 42 மில்லியன் தாண்டிடுச்சு. இது 2 நாளா முக்கிட்டு இருக்கு 39 மில்லியன்ல.
இது ரெண்டுமே வந்து நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து வியூஸ் ஏத்திருக்காங்க. எப்படி ஏத்துனாங்களான்னு தெரியாது. ஆனா இவங்க ஏத்தும் போது அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் அப்படிலாம் ஏதாவது ஜனநாயகன் டீம் வந்து வியூஸை எப்பவுமே, ஜனநாயகன் இல்ல விஜய் டீம் வந்து எப்போ வியூஸை ஏத்தி காமிச்சாலும் ஆர்கானிக் வியூஸ்னு ஆர்கஸ் அடைவாங்க, உலகாக அடைவாங்க. அப்படியே நாங்கெல்லாம் பாத்தியா மக்கள் உலகம் முழுக்க எனக்கு விற்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவனை யாராவது மிஞ்சிட்டான்னா உடனே வந்து தற்குறி அந்த வாரியர்ஸ் வந்து கத்துதுங்க. இணையத்தை எல்லாம் எங்க திருப்பினாலும் வந்து இது வந்து ஃபேக் வீடியோ, ஃபேக் வியூஸ், பராசக்தி ஃபேக், பணம் கொடுத்து வியூஸ் ஏத்திட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, அது என்னது? இப்ப நீங்க பண்ணா உங்களுக்கு வந்தா அது வந்து ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்ன கன்றாவிடா இது? இது எப்படி ஏத்துக்கிறது? ஆக மொத்தம் இந்த வியூஸ்லயும் பாத்தீங்கன்னா இது வந்து காசு கொடுத்து ஏத்துறாங்களா இல்லையானதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பராசக்திக்கு கூடுதலாக வியூஸ் ஏறி இருக்கு. இது ஜனநாயகனை வந்து முதல்ல செமையா வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு. விஜய் கடும் கோபத்தில் இருக்கிறார். ஒருத்தர் சொல்றாரு எஸ்கே போன் போட்டாராம், விஜய் எடுக்கலையா, கோவப்படுறாராம், கோவப்பட்டு கத்துனாராம், டென்ஷன் ஆனாராம். டென்ஷனா என்ன பண்ண போற? டென்ஷனா என்ன பண்ண போற? போன் போட்டார், யார் சொன்னது தெரியாது. அவர் கத்துனார், யார் சொன்னது தெரியாது. ஆனா இவங்கள பக்கத்துல இருந்து உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுவானுங்க. இவனுங்ககிட்ட கேட்டுதான் போன் கூட நம்பர் அடிப்பார், டயல் பண்ணுவார், அப்படி பேசுவாங்க. ஒரு கும்பல் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம அந்த கும்பலை பத்தி பேசின்னு எதுக்கு நம்ம வாயால தேவையில்லாதது. அதனால இன்னைக்கு இணையத்துல இந்த வியூஸுக்கும் அடிச்சுக்கிறாங்க. வியூஸுக்கும் யாரெல்லாம் முதல்ல இருக்கா, யார் என்ன ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பராசக்தி கூடுதலாக மக்கள் ஏன் பார்வையை பார்த்திருப்பாங்கன்னு சொன்னா, பராசக்தி பேசுகிற கதை புதுசு, பராசக்தி சொல்லுகிற விஷயம் புதுசு, பராசக்தி வசனங்கள் புதுசு, பராசக்தி காட்சிகள் புதுசு, பராசக்தி சினிமாவே புதுசு. டைட்டில் தான் பழசு, பராசக்தின்றது பழைய பராசக்தி. ஆனா இன்னைக்கு காட்சிப்படுத்துற விதம், காமிச்ச ட்ரெய்லர், சொல்ல வந்த விஷயம் எல்லாமே நேர்த்தியா நம்மள அப்படியே 65க்கே கூட்டு போறாங்க. 65 காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நம்ம பிறக்கவே இல்லை. நம்ம அப்பெல்லாம் பெரும்பாலும் எனக்கே 53 வயசு ஆகுது, நானே பிறக்கல. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம வந்து நம்ம பிறப்பதற்கு முன்பான காலகட்டத்தை நம்ம இந்த மாதிரி செல்லுலாய்ட்ல சினிமால தான் பார்த்துக்க முடியும். அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே 65 காலகட்டம், ட்ரெயின் எப்படி இருக்கும், எப்படி கார் எப்படி இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும், தபால் நிலையம் எப்படி இருக்கும், மக்கள் நடமாட்டம், மக்கள் பேச்சு வழக்கு எப்படி இருக்கும், அப்படிலாம் காட்சிப்படுத்துறாங்க. அதுல எனக்கு இப்ப எப்படி ஜனநாயகன்ல ஒரு வசனம், ஒரு பாடல் வார்த்தை எனக்கு ரொம்ப புதுசா பிடிச்சதோ, அது மாதிரி பராசக்தியில ஒரு வார்த்தை வருதுங்க. ஒரு பாட்டியம்மா சொல்றாங்க, 8வது படிச்சேன் பாரானு, என்னை படிக்காத தற்குறி ஆகிட்டாங்கப்பா. எனக்கு சிரிப்பு தாங்கல அதை பார்த்த உடனே. இல்ல தற்குறின்ற வார்த்தை 65ல இருந்துச்சா? நீ 65ல இருந்தே அப்படித்தான் இருக்கீங்களா? தற்குறியை அதை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. ஆக்சுவலா அப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்களா, பயன்படுத்திருக்க மாட்டாங்கன்னு தெரியல. தற்குறினா அறிவு கட்டவன், படிப்பறிவு இல்லாத முண்டம், எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். அந்த பாட்டியம்மா சொல்லும், நான் 8வது வரையும் படிச்சிருக்கேன், அந்த காலத்தெல்லாம் 8வது தான். இப்ப எங்க அம்மாலாம் 8வது பெரிய படிப்பு. இன்னைக்கு நம்ம +2, அதுதான் அந்த பள்ளி படிப்புல அதிகப்படியான படிப்பு இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த படிப்பு வந்து அப்போ பியூசி அப்படிலாம் இருந்துச்சுங்க. 8வது தான் பெரிய உயர் படிப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பியூசி அப்படி இப்படின்னு இருந்தது. அந்த காலகட்ட படிப்பு நமக்கு பெருசா அதை பத்தி தெரியாது இல்ல. அப்படி வந்து 8வது படிச்ச என்னைய வந்து தற்குறின்னு சொல்லிட்டாங்கப்பா, படிக்காத முண்டோன்னு சொல்லிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு அது அப்படி சொல்ல முடியாதுன்றதால தற்குறின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு, இவங்க யார தற்குறின்றாங்க, கிண்டல் அடிக்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா அதையும் இப்ப வந்து சொல்லி காட்டுவாங்க, டீகோட் பண்ற ஆட்கள் அதை கூட சொல்லும், பாத்தியா பாரு விஜய் ரசிகர்களை அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க பராசக்தி டீம் அப்படின்னு அதை டீகோட் பண்ணுவாங்க. அவங்க சொல்ல வந்த விஷயம் வேற, பட் அந்த வார்த்தை நமக்கு அது அப்படி இருந்துச்சு. ஆக மொத்தம் வந்து ரெண்டுமே சென்சார்லயும் பிரச்சனைகளோட நிக்கிறாங்க, ரெண்டுமே வியூஸ்லயும் பிரச்சனையோட இருக்காங்க, படமே பிரச்சனையா இருக்கு, படம் ரிலீஸ்லயும் பிரச்சனையா இருக்கு, டிக்கெட் புக்கிங் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு, தியேட்டர்கள் ஒதுக்கப்படவே இல்லை. இப்ப நான் மதியானம் பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் 2 படத்துக்குமே தியேட்டர்கள் பெருசாக அலாட் பண்ணப்படவே இல்லை. அதுல முதன்மையா ஜனநாயகம் தான் அலாட் பண்ணணும், ஏன்னா அதுதான் முதல் நாள் வருது. அவங்க இன்னும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ளே ஒத்து வரல. 75% 80% டிக்கெட் ஷேரிங்களை கேட்கறதுல இன்னும் உடன்பாடு எட்டப்படாமல் இருக்குது. சில இடங்கள்ல மட்டும் தான் டிக்கெட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க. நமக்கு கிடைக்கிற தகவல்னா எல்லா மாவட்ட செயலாளருக்கும் உத்தரவு போயிருக்கான். என்னன்னா டிக்கெட்டுகளை வாங்கி நீங்க வந்து முதல் நாள் முதல் ஷோவை ரசிகர்களை வச்சு நிரப்புங்க, பப்ளிக்கை உள்ள விட்டுறாதீங்க, ரசிகர்களை வச்சு நீங்க நிரப்புற வேலையை பாருங்க. ஏன்னா அப்பதான் ரசிகன் பார்த்துட்டு கொண்டாடினாதான் படம் சூப்பர் டூப்பர் வெற்றின்னு நம்ம வந்து
FTFS சொல்லக்கூடிய முதல் நாள் முதல் காட்சியை கொண்டாட முடியும் அப்படின்னு எழுதப்படாத ஒரு விதியை வந்து புசி ஆனந்த் சொல்லி விட்டுருக்காராம். ஆதவ் அதுக்கான பண வரவுகள் செலவுகள் எல்லாம் கணக்கு நான் பாத்துக்கிறேன், ஒரு டிக்கெட் மினிமம் 800 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் விற்கணும், இதுதான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இவங்க தான் ஊழலை ஒழிக்க களம்பெற போறவங்க. ஊழலுக்கு எதிரான ஜவாப்தாரிகள் யாரு? விஜய் கும்பல். இந்த டிக்கெட் 200 ரூபாய் டிக்கெட் 160 ரூபாயில இருந்து 190 ரூபாய் விற்கப்படுகிற டிக்கெட்டை 800 ரூபாயில ஆரம்பிச்சு 1500 ரூபாய் விற்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்களாம். எழுதப்படாத உத்தரவு, பூரா மாவட்ட நிர்வாகத்தின் பேர்ல. அதுவும் வந்து அந்த கலெக்ஷன் பண்ணி காசை யார்கிட்ட கொடுக்கணுமா? எடுத்துட்டு போய் ஆதவ் கிட்ட புசி ஆனந்த் கிட்ட ஒப்படைக்கணுமா? மாவட்ட வாரியாக எல்லாருக்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ரசிகர்களை மட்டும்தான் உள்ள சேர்க்கணும். முதல் காட்சியில பப்ளிக்கோ மற்ற ரசிகர்களோ உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க தேவையில்லாத கருத்துக்களை வெளியே போட்டுருவாங்க. உள்ள நுழைஞ்சவனே எவ்வளவு தூரம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க கொண்டாடுறீங்களோ அதுதான் படத்துக்கான பெரிய ஹைப்பா இருக்கும். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு 9 மணி காட்சி தான். நீங்க கர்நாடகால, ஆந்திரா, தெலுங்கானா இன்னும் பிரச்சனை இருக்கு, இன்னும் அங்கேயும் ஓப்பன் ஆகல, அங்கேயும் இன்னும் தியேட்டர்ல பெரிய சிக்கல் இருக்கு. கேரளாவில் இங்கெல்லாம் 6 மணி காட்சி ஓப்பன் பண்றாங்க. 6 மணி காட்சி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இங்க 9 மணி வர்றதுக்குள்ள படம் முடிஞ்சிடும். ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள படத்தோட ரிசல்ட் வந்துடும். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா ஊர்களையும் இவங்க தெரிஞ்ச எல்லா ஊர்லயும் சொல்லி வச்சுட்டாங்க, இப்பவே ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய டீமை களமிறக்கி விட்டாங்க. ஒரு டீம் இவங்களுக்கு வேண்டிய சில பேரை முன்கூட்டியே படத்தை பார்ப்பதற்கான வேலையும் பண்றாங்க. பார்த்துட்டு சில காட்சிகளை ப்ரமோட் பண்ற காட்சிகளை முன்னாடியே சொல்லி அங்க வந்து தியேட்டர்ல வந்து ஓபன் பண்ண உடனே இவங்க வந்து வெற்றி கொண்டாட்டத்தை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் காமன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது படத்தோட லட்சணம் தெரிஞ்சிடும்ல. அது ஜனநாயகனுக்காக அவர்கள் செய்கிற ஒரு வேலை. ஆனா அதே நேரத்துல பராசக்தி படத்துக்கு அவங்க யூஏ சர்டிபிகேட், அவங்களும் கூடுமான வரைக்கும் மக்கள்கிட்ட ஈஸியா போய் அப்ரோச் பண்றதுக்கு எல்லா வகையிலும் தியேட்டர்ல எந்த கண்டிஷனும் போடல. கேட்ட டிமாண்ட் ஒத்துக்கிட்டாங்க. 65% தான் அவங்க பேசியிருக்காங்க. 60ல இருந்து 65%, 40%, 35% தியேட்டருக்காரங்களுக்கு லாபமா கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை பராசக்தி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க. அதனால அதிகமான தியேட்டர்கள் அந்த பராசக்திக்கு ஒதுக்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். எப்படி இருந்தாலும் இன்று மாலைக்குள் 2 சர்டிபிகேட்டும் வெளியிடப்படும். ரெண்டுமே எவ்வளவு கட்டோட வந்திருக்குன்ற தகவல் வரும். அது வந்தவொடனே என்னென்ன கட் பண்ணியிருக்காங்க, என்ன வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க, எந்த காட்சி நீக்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத சென்சார் சான்றிதழோடு போட்டு கட் லிஸ்டையும் போட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.